ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம சம்திங் அபவுட் 1%ன்ற ட்ராமாவோட 8th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா ஹீரோ அவளுக்கு மெசேஜ் பண்ணியும் ரீப்ளே பண்ணாததுனால ரொம்பவே கோவமாக ஹீரோ அங்கேருந்து ஃபைல்ஸ்லாம் தள்ளி விட்டுட்டு வெளியே போகிறான். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்பவே பயந்துடுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இங்கே ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோ ஃபோன் பண்ணவும் எடுக்க போகிறா. அந்த டைம் யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. இவளும் யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்காமல் வச்சுட்டு யாருன்னு பார்க்க போகிறா. பார்த்தா ஹீரோயினியோட அம்மா தான் வந்திருக்காங்க. வந்து உடனே படபடன்னு கத்துறாங்க. ஏன் நீ என்கிட்ட சொல்லலை, நீ டேட் பண்ணுற ஆள் வந்து ரொம்ப ரிச்சான ஆளுன்னு, இது என்னமோ எனக்கு சரியாக படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினையும் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறா. அம்மா, இது ஒரு கான்ட்ராக்ட் டேட் தான், இன்னும் கொஞ்சம் மாதத்தில் எங்களுக்கான கான்ட்ராக்ட் முடிய போகுது. இதை நான் ஜீஸுக்காகவும் அப்புறம் எனக்குன்னு வந்து சில தேவைகள் இருந்துச்சு, அதுக்காகவும் தான் நான் இந்த கான்ட்ராக்டுக்கே ஒத்துக்கிட்டேன். இப்போ ஜீஸுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவங்க அம்மாவும் என்னமோ எனக்கு சரியாக படலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து அவங்க அம்மா குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணுறான். இவளும் தனியாக எடுத்துகிட்டு வந்து பேசுகிறா. இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்திருக்காங்க, நீங்கள் ரிச்சாக இருக்கிறதுனால இந்த டேட்டுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து, நான் ரிச்சாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி சொல்கிறா, அதிக பணம் இருக்க இடத்துல தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதிக பணம் இருக்க இடத்துலையும் வேணாம், ரொம்ப புவராக இருக்க இடத்துலையும் வேணாம், நார்மலாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணுறது தான் எங்கள் அம்மாவோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயினி சொல்கிறா, இதில் என்ன முடிவு எடுக்க வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எப்படியும் கான்ட்ராக்ட் டேட் முடிய போகுது, அப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ண தான் போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் கையாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி அம்மா கூப்பிடுறாங்க, நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ வந்து யோசிக்கிறான், இப்போயே இவ பிரேக்கப் பற்றிலாம் யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லி. இப்போ ஹீரோயினியோட அம்மா வந்து கேட்குறாங்க, நீ டேட் பண்ணுற பையனை நான் பார்க்கணும், அட்லீஸ்ட் அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு காமி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினியும், அம்மா நான் தான் இது ஒரு கான்ட்ராக்ட் டேட்டுன்னு சொன்னேன்ல, இன்னும் 2 மாதத்தில் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் பயப்படாதீங்க, என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன இருந்தாலும் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க, அவன் ரிச்சாக இருக்கிறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி. அடுத்து ஹீரோயினி வந்து அவங்க அம்மாவை டாக்ஸியில் அனுப்பி விட்டு வரா. வந்து பார்த்தா ஹீரோ வந்து அவள் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து, இல்லை உங்கள் அம்மா கிட்டே பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கெலாம் அவசியமே இல்லை, எங்கள் அம்மா கிட்டே நானே சொல்லிட்டேன், இது ஒரு கான்ட்ராக்ட் டேட் தானே, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதில் விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இது டிவோர்ஸில் தான் முடியும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, டிவோர்ஸுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன காஃபி கூட கொடுக்காம அனுப்புகிற அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது போங்கன்னு சொல்லவும், சரி வா நம்ம வெளியே போய் குடிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போகிறாங்க. அடுத்து இங்கே ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு தான் வரான். மேனேஜரை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவரும் பயத்தில் என்ன சொல்ல போகிறானோன்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே போகிறாரு. இப்போ ஹீரோ வந்து ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுக்க சொல்லி. அந்த மேனேஜரும் கேட்குறான், சார் இதை ஏன் என்கிட்ட தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஹீரோ வந்து, இந்த ஆஃபீஸ்லேயே எல்லாருமே எனக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க, உங்களை தவிர நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு நம்பிக்கையான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறான்னா, ஹீரோவோட தாத்தாவுக்கு வந்து இந்த மேனேஜர் தான் ஸ்பையாக இருப்பாங்க, அதனால தான் இப்படி சொல்கிறான். ஏன்னா இவன் பக்கம் இருக்கிறதுக்காக. நீங்களே யோசிச்சுக்கோங்க, என்னோடய தாத்தா பக்கம் இருக்க போகிறீங்களா இல்லை என்னோடய பக்கம் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ மேனேஜரும் ரொம்ப குழப்பமாகி போகிறாரு, யார் பக்கம் இருக்கிறதுனே தெரியாமல். அடுத்து இங்கே ஹீரோயின் வந்து டான்ஸ் கிளாஸில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்து ஹீரோ கால் பண்ணுறான். இவ்வளோ அட்டன் பண்ணி இன்றைக்கி என்னால் டேட்டுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஸ்கூலில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ புரிஞ்சுக்காமல், இப்படியே தான் ஏதாவது சாக்கு சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறா. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நீ என்னை விட பிஸியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினி, ஆமாம் பிஸியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் காலை கட் பண்ணிடுறா. ஹீரோ வந்து கோவமாக கிளம்பி இப்போ ஹீரோயினோட ஸ்கூலுக்கு தான் வரான். எல்லாருக்கிட்டையுமே வந்து பர்மிஷன் வாங்கிட்டான் ஹீரோயினை பார்க்குறதுக்காக. இப்போ கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு உக்காந்துட்ருக்கான். அதை வந்து ஹீரோயினி பார்த்துட்றா. ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகிடுறா. கிட்ட வந்து, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ கிளாஸ் முடிஞ்சு வந்து ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ 2 குழந்தைங்க வந்து, கிளாஸ் முடிஞ்சது நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ வந்து, நான் உங்கள் டீச்சருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
அதுக்கு அந்த பையன் கேட்குறான், ஓ அப்போ நீங்கள் தான் எங்கள் டீச்சரோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்குள்ளே வந்து அங்கே ஹீரோயினி வந்துடுறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ ஆமாம் நான் தான் உங்கள் டீச்சரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினி வந்து முறைச்சிட்டு தான் போகிறா. இப்போ ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோயினி வந்து செம்ம கோவத்தில் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும், நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்கிறா. ஹீரோ வந்து சொல்கிறா, நான் தான் எது நடந்தாலும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்ல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் நம்ம மீட் பண்ணுறதா இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஹோட்டலில் தான் மீட் பண்ணணும், இங்கெல்லாம் மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க பார்க்கில் தான் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ பேசி முடிச்சுட்டு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் அங்கே ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. விளையாடி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்து விட்டுட்டு, எப்பயும் நான் தான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரேன், நெக்ஸ்ட் டைம் நீ தான் என்னை பார்க்க ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பார்க்குறான். பார்த்தா ஓப்பனில் இருக்குது. அதை பார்க்குற ஹீரோ வந்து கேட்குறான், என்ன நீ டோரை ஒழுங்காக லாக் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஹீரோயினி திரும்பி பார்க்குறா, பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. அவள் பயந்துட்டு ஹீரோ பின்னாடி போயிடுறா. நான் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன், ஆனால் எப்படி ஓப்பன் ஆச்சுனே தெரில அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறா. ஹீரோ வந்து உள்ளே போய் லைட்லாம் போட்டு பார்க்குறான். பார்த்தா எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து ஆல்ரெடி திருடிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க போல். இப்போ ஹீரோயினி வந்து ரொம்பவே பயப்படுறா. ஹீரோ வந்து பயப்படாத, நீ இல்லாதப்போ வந்தாங்களே, நீ இருக்கிறப்ப வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோயினி இல்லை இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வேணாம் நீ இங்கே இருக்கிறது வந்து சேஃப் கிடையாது, உனக்கு தேவையான திங்ஸு ட்ரெஸ்லாம் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறான். இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே தண்ணி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகணும், ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ ஹீரோ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறான். அதுக்குள்ளே ஹீரோயினி வந்து வீடெல்லாம் சுற்றி பார்க்குறா. அவள் கொடுத்த கிஃப்ட்லாம் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே போனவன் இப்போ ஹீரோவோட ரூமுக்கு தான் வந்துடுறா. அங்கே ஹீரோ வந்து ஷர்ட் இல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டே நிற்கவும் ஹீரோ திரும்பி பார்க்குறான். இவளும் தெரிச்சு ஓடிடுறா. ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே, இப்போ என்ன பார்த்தா நீ இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறா. ஏன் நான் கிளம்பணுமா, இது ரொம்ப பெரிய வீடு தானே, நீ ஃப்ரீயாக இரு, உன்னை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். அவளும் இவனை பார்க்குறான். இப்போ ஹீரோ வந்து என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை நான் எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து சிரிக்கிறான். சரி நீ போய் தூங்கு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து வெளியே மழை பெய்யறத வந்து ரசிச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து அவள் என்ன பண்ணுறான்னு யோசிச்சுட்டு அவள் ரூம் கதவை பார்க்குறான். அவள் ரூம் க்ளோஸ் ஆகி இருக்கிறதுனால சரி தூங்கிருப்பா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை பார்க்குறான். இங்கே ஹீரோயினி வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லி கீழே வருவா. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா இவள் பேர் போட்டு பாட்டில்ஸ்லாம் இருக்குது. சரி எடுத்து குடிக்கலான்னு சொல்லி ஒன்று குடிக்க போனவன் 4-5 பாட்டில்னு உள்ளே தள்ளிட்டு இருக்கா. பயங்கரமாக போதை ஆகிடுறா. குடிச்சிக்கிட்டே அந்த பஸ்ஸெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருப்பா. இப்போ அது வந்து கீழே விழுந்துடும். ஹீரோ வந்து அந்த சத்தத்தை கேட்டு வந்து பார்ப்பான். பார்த்தா ஹீரோயின் வந்து புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வந்து எத்தனை பாட்டில் குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரான். அவள் பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிறான். இவள் குடிச்சிட்டு வச்சதில் பாதி இருக்கும், அதை வேணுமான்னு கேட்குறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இப்போ அவனோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டு இவ சொல்கிறா, என்னை டச் பண்ணலான்னு யோசிக்காதீங்க. இப்போ அவனோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே இவ சொல்கிறா, என்னை டச்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இவ பேச பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் வந்து ஆமாம் நான் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து சிரிச்சுட்டே அவளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவோட கன்னத்தில் கையை வச்சு, எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, இப்போவே நான் உங்களை கிஸ் பண்ணணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ஷோல்டர் மேலேயே படுத்துக்கிறா. ஹீரோ வந்து அவளையே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இப்போ அவளை தூக்கிட்டு போய் அவளோட பெட்லேயே படுக்க வச்சுட்டு இவனும் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து காலையிலே எழுந்திரிச்சிட்றா. எழுந்திரிக்கும் போது தான் அவளுக்கு நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஞாபகமே வருது. ஐயையோ கிஸ்ஸெல்லாம் பண்ணி வச்சுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. எப்படிடா அவனை ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சி ஷாக்காகி தான் உட்காந்துட்ருக்கா. இப்போ ஹீரோ இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே பதுங்கி தான் வரா. அங்கே ஒரு பால்கனி இருக்குது, அங்கே போய் நிற்கிறா. பார்த்தா அந்த சைடில் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து இருக்குது. எங்கே கீழே விழுந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த நாய்க்குட்டியை தூக்கலான்னு சொல்லிட்டு வரா. இது வந்து அங்கே வர ஹீரோ வந்து பார்த்துடுறான். என்ன இவ இங்கே ஏறி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி தான் வரான். இப்போ ஹீரோயினி வந்து அந்த நாய்க்குட்டியை பத்திரமா எடுத்துக்கிட்டா. ஆனால் இப்போ அவக்கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறா. இப்போ ஹீரோ அங்கே கரெக்டாக வரவும் ஹீரோ மண்டை மேலேயே போய் விழுகிறா. இவ விழுந்ததுனால ஹீரோவுக்கு வந்து லைட்டாக அடிபட்டிருக்கும். அவன் கண்ணை மூடிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஹீரோயின் வந்து ரொம்பவே பதட்டமாகறா. என்னாச்சு உங்களுக்கு, எழுந்துறீங்க அந்த மாதிரி சொல்கிறா. அவன் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அங்கே குரங்கு மாதிரி ஏறிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அதுக்கு அவள் வந்து டாகை காமிக்கிறா. ஃபஸ்ட்டு நீ உன்னை ஒழுங்காக பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் அந்த நாயை பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து கையெல்லாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இப்போ ஹீரோ தான் வந்து அவளுக்கு மருந்துலாம் வச்சு விடுறான். அவளுக்கு பயங்கரமாக வலிக்குது, கத்துறா. ஹீரோவும் இப்படிலாம் பண்ணினா அப்புறம் இப்படி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மருந்து போட்டு விட்டுட்டு போகிறான். இவளும் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு டேபிள் மேலே வைக்கிறா. அங்கே இருக்கிற ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்கே ஹீரோவும் அவங்க அம்மாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினி வந்து ஹீரோவை பார்க்க போவா. இப்போ ஹீரோ வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டுருக்கான். ஷர்ட் பட்டன் கூட போட முடியல, அவனுக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே தான் வரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி, ஹீரோயினியே அவனோட ஷர்ட் பட்டன்லாம் போட்டு விடுறா. இப்போ வந்து ஹீரோ வந்து டையை எடுத்து இதையும் கட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு டையெல்லாம் கட்ட தெரியாது அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் என்னாலலாம் முடியாது, நீ தான் கட்டி விடணும் அப்படின்னு சொல்கிறான். இதில் 2 பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க. இதோட இந்த 8th பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லைக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.